நீங்கள் நேசிக்க சொல்லி வேதம் சொல்லுது. நாங்கள் நேசிக்கிறோம். ஆனால் வாயின் வார்த்தைகளால் மாத்திரம் இல்லை, அவங்க நிறைய எங்கள் குடும்பத்துக்கு இடர்பாடுகளாக இருக்கிறாங்களே, தொந்தரவுகளை ஏற்படுத்துகிறாங்களே, வாகனங்களை உடைக்கிறாங்க, குடும்பத்துக்கு விரோதமான காரியங்களை செய்கிறாங்க, குடும்பத்துக்கு விரோதமான காரியங்களை சொல்லி கல்யாணத்தை நிறுத்துகிறாங்க. இப்படி பெரிய பெரிய குற்றங்களை செய்யும் பொழுது அவங்களோட நாங்கள் இருந்தால் எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இழந்து போகுது. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் போகுது. நாங்கள் என்ன செய்கிறது? அந்த குற்றத்தை நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணுமா? துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணுமா? அவங்கனால நாங்கள் நிறைய நஷ்டப்படுறோமே, என்ன செய்கிறது? அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் என்ன செய்யலாம்? மத்தேயு புஸ்தகம் 18:15 வரைக்கும் வாசிக்கும்போது, ஒரு சகோதரன் உங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தால் நீ தனியாக இருக்கும் பொழுது அவன்கிட்ட போய் பேச. ஒருவேளை அவன் நீ சொல்கிறத கேட்டால் நீ அந்த ஆத்துமாவை ஆதாயப்படுத்திக்கிட்ட. அப்படி கேட்கலையா, ஒரு 2 பேரை உன் கூட கூட்டிகிட்டு போய் அவனோட செஞ்ச குற்றத்தை உணர்த்து. அப்பா, நீ இந்த குற்றம் செய்கிற, நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா, இந்த குற்றம் செய்யாத, எதனால் இந்த குற்றம் நீ செய்கிறேன்னு அவனோட ஒப்புரவாக நல்மன பொருந்து. ஒருவேளை அதுக்கும் அவன் செவி கொடுக்கலையா, சபைக்கு தெரியப்படாத. சபையில் போதகர் கூப்பிட்டு, ஊழியக்காரவங்க கூப்பிட்டு, மூப்பர்கள் கூப்பிட்டு பேசட்டும். தம்பி, சத்திய வசனம் இப்படி இருக்குப்பா, ஏன் நீ குற்றம் செய்கிற பேச. அதுக்கும் அவன் செவி சாய்க்கலையா, உன் சகோதரனாக இருக்கலாம், உன் உறவுக்காரர்களாக இருக்கலாம், அதுக்கும் அவங்க செவி கொடுக்கலையா, உனக்கு அவங்க ஆயக்காரனை போல அஞ்ஞானிகளா அடுத்தவர்களாக இருப்பாங்க. அதை பற்றி நீ கவலைப்படவன். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது, நீங்கள் அவங்கள மன்னிக்காமல் இருக்கக்கூடாது, நீங்கள் அவங்களுக்கு துன்பப்படுத்தக்கூடாது. இப்படி செஞ்சாதான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். தேவஜனம், இதெல்லாம் சாத்தியமானா இப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் மட்டும்தான் இம்மையிலையும் மறுமையிலும் அதுக்கான ஆசீர்வாதத்தை பெற முடியும்.